ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த நிறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தோலை சீவிட்டு வந்தாச்சு. இனிமேல் அது இந்த இதில் வந்து சீவுறதுல சீவி எடுத்துக்கலாம். அது வந்து நான் பெரிய கண்ணை சீவாமல் சின்ன கண்ணை சீவிக்கங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதுக்கு 2 டீஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம தேவையான நம்ம அந்த பீட்ரூட் அல்வாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு அந்த நெய்யிலே பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணாலும் சரி, கேசரி பண்ணாலும் சரி, அதுக்கு எப்படி நீங்கள் நெய் வைப்பீங்கள்ல கேசரி வைக்கிறது, அந்த மாதிரி நெய்யில் வறுக்கிற ஐட்டத்தில் நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பீட்ரூட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருந்தது. என் சமையல் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. பீட்ரூட் அடிக்கடி வைப்பேன். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து உங்களுக்கு சத்து இருக்குது இல்லையா, அந்த பீட்ரூட் அந்த நம்ம இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் நம்ம அடிக்கடி இந்த பீட்ரூட் சேர்த்துக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி 200 கிராம் எடுத்ததுக்கு 200 மில்லிகிராம் வந்து நான் பால் எடுத்துகிட்டேன். நீங்கள் அது பசும்பாலாக இருந்தாலும் சரி, பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, பாக்கெட் பாலோ இல்லை பசும்பாலோ எந்ததுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த நல்லா வதக்கிட்டு இந்த பாலை விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கிங்க. நல்லா கிளறிட்டு குக்கரில் வந்து ஒரு 2, 3, 4 விசில் கூட விடுங்க. அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா வேக நம்ம மசிக்கிற தன்மை நமக்கு கொஞ்சம் குறையும், அதாவது வேகிற தன்மை. அதனால் நல்லா பாலை விட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இதவே நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இப்போ இது நான் கை என்னன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டாண்டு, நம்ம கேமரா ஸ்டாண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வாங்கினதுலேருந்து நான் அதை யூஸ் பண்ணவே கிடையாது. கார்லேயே இருந்தது. நேற்றுக்கு தான் பையன் வந்து கொண்டு கொடுத்துட்டு போனோன்னே சரி நம்ம அதை ஃபிட் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு, எனக்கு இந்த அடுப்படி வந்து ரொம்ப சின்ன அடுப்படி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம ஸ்டாண்டு வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. அதனால் சரி இருந்தாலும் வச்சு பார்ப்போமே, நம்ம அந்த இடது கையிலேயே எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நேரம் பொருள் மறந்துட்டாலும் திரும்ப நம்ம அந்த ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ண வேண்டிய எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னும் உங்களுக்கே தெரியும்ல, 1-2 மறப்போம், ஒரு 2 பொருளை மறப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கேப்பில் வச்சு பார்ப்போமேன்னு அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த உயரத்துக்கும் இதுக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது டப்புன்னு வந்து இந்த கையில் பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிளட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஆனால் ஒரு சின்ன ஒரு காயம்தான், ஆனால் அதுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு. போன வாரம் மாங்காய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நாடியில் போய், அதாவது இகிரில் போய் பட்டு அது ஒரு 2 நாளாக எனக்கு அந்த வாய் முழுங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். தொண்டை முழுங்குனா முள்ளாக குத்தும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. அந்த மாதிரி தான் நேற்றுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஷார்ட்ஸும் இந்த செய்கிற பதார்த்தத்தை வந்து நான் ஷார்ட்ஸாகவும் போடுறேன். எப்பயும் நம்ம ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறேன். ஆனால் லாங் வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க லாங் வீடியோவுக்கும். இப்போது நல்லா நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பால் ஊற்றுறனால மூடி அந்த இடம் ஃபுல்லாக அந்த குக்கர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை நல்லா இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பு பற்ற வச்சு திரும்ப அதை அப்படியே நல்லா வதக்கிட்டு இருப்போம். எதுக்கு நான் பொடிக்கண்ணில் துருவ சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வேகும்போது உங்களுக்கு நல்லா ஆகிடும், நல்லா வெந்துடும். ரெண்டாவது நம்ம சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கொஞ்சம் அல்வா பதத்துக்கு, அதாவது நம்ம இந்த சாதாரண பாம்பே அல்வாவாக இருக்கட்டும், கோதுமை அல்வாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். நம்ம துருவி போட்டதே தெரியாது இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சோன்னா. அதனால தான் நான் இன்றைக்கி குக்கரில் வேக வச்சேன். இங்கே பாருங்கள், இது ஓரளவுக்கு தண்ணி இதாகிடுச்சு. நான் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒருத்தர் வந்து பீட்ரூட் நான் பார்த்த அளவுக்கு பீட்ரூட்டுக்கு யாருமே ஃபுட் கலர் சேர்த்து நான் பார்க்கல. ஆனால் நம்ம பால் ஊற்றி வேக வைக்கிறனால அந்த கலர் தன்மை போயிடுச்சு எனக்கு. அதனால நான் வந்து ஃபுட் கலர் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு பாலில் கலந்து வச்சேன். ஏன்னா அன்றைக்கி நான் ஒரு நாள் காசி அல்வா போட்டேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, எனக்கு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அடிக்கிற மாதிரி ரொம்ப ரெட்டிஸாக இருந்துச்சு. அதனால் எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, முத தடவைனா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம அடிபட்டுட்டோம்னா அதுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கை வராது. போன தடவை கலர் கூட போயிடும், நம்ம டைரெக்டாக போட்டனால. இந்த தடவை நம்ம பால்லையோ தண்ணியிலையோ கலந்து நம்ம ஊற்றிக்கலாம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கலந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான 200 கிராம் நம்ம சர்க்கரையும் போட்டாச்சு. 200 கிராம் பீட்ரூட்டுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்துட்டேன். அதுக்கு நீங்கள் இடையில ஒரு ஸ்பூன் நெய், ரொம்ப தேவைப்படாது, இருந்தாலும் ஒவ்வொரு டீஸ்பூன் 2 தடவை ஊற்றி நல்லா கிளறிக்கங்க. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக இன்னும் இது ஒரு 10 நிமிஷம் நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீஸ் போடுற பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம வந்து இப்போ ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் இந்த பக்குவத்துக்கே நம்ம போதும், நிப்பாட்டிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து நான் கிஸ்மிஸ் பழம் போடலை, நீங்கள் கிஸ்மிஸ் பழம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இதில் பாதாம் போடலாம் நீங்கள். அப்புறம் அந்த முந்திரி, அந்த இது
வெள்ளரி விதை போட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் நட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து ஒரு நாள் ஜாம் வச்சு இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஜாமு, பீட்ரூட் ஜாம்லாம் சூப்பராக வைப்பேன். ஏன்னா நம்ம கேட்ரிங்கில் இருந்தனால அடிக்கடி நான் கேட்ரிங் பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம செஞ்ச தொழிலை வந்து நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? அது வந்து நமக்கு குலதெய்வம் மாதிரி. நம்ம செஞ்ச தொழிலை என்றைக்குமே நம்ம சொல்லணும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம செஞ்சிட்ருக்கும் நம்ம வேலை பார்த்துட்ருக்கும் போதே நமக்கு அந்த நினைவுகள்லாம் வந்துடுது. அந்த மாதிரி உங்களுக்கு நான் தக்காளி ஜாம் ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன். மாங்காய் பச்சடி அன்றைக்கி நான் போட்டு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பீட்ரூட் ஜாம் எதுலலாம் ஜாம் போட முடியுமோ அந்த மாதிரி ஜாம் போடுறேன். இப்போ நான் வறுத்து வச்சுக்கிட்ட முந்திரியும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை வந்து நான் நாளைக்கு தான், ஏன்னா இன்றைக்கி ஏகாதேசி, அதாவது நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து நான் ஏகாதேசி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி நான் பண்ணனால நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதனால் ஓகே, இன்றைக்கி துவாதசி இன்றைக்கி, அதனால் அப்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தயவு பண்ணி கொஞ்சம் லாங் வீடியோவுக்கும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.